பழனிமலையில் மக்கள் அனைவரும் மலையை விட்டு இறங்கிய பிறகு போகர் முருகனுடன் உரையாடுவதாகவும் அவருக்கு பிடித்தமான மூலிகைகளைச் சாற்றி பூஜிப்பதாகவும் பழனிமலையில் நடக்கும் ஒரு அதிசயமாக நம்பப்படுகிறது. முருகன் சிலையின் இடதுபுறம் போகர் ஜீவசமாதி அடைந்தார். அவர் இன்றும் அரூப நிலையில், அதாவது உருவமற்ற நிலையில் அங்கேயே இருந்து முருகனை வழிபட்டு வருவதாக இன்றளவும் சொல்லப்படுகிறது. பழனி கோயிலில் இரவு அர்த்தஜாம பூஜை முடிந்த பிறகு அர்ச்சகர்கள் போகரின் சமாதிக்குச் சென்று அனுமதி பெற்று சாவியை அங்கு வைத்துவிட்டு வருவார்கள். அதாவது, நாங்கள் வழிபாட்டை முடித்துவிட்டோம், இனி நீங்கள் உங்கள் முருகனை பார்த்து கொள்ளுங்கள் என்று போகரிடம் ஒப்படைப்பதாக ஒரு மரபு உள்ளது. நள்ளிரவில் போகர் சித்தர் தனது சமாதியிலிருந்து வெளிப்பட்டு முருகனுக்கு பூசைகள் செய்வதாக பழனிமலை பகுதியில் இன்றும் சொல்லப்படும் ஒரு உண்மை நிகழ்வாக இருக்கிறது. யார் ஒருவர் பழனி முருகனை மனதார வேண்டுகிறாரோ அவர்களுக்கு தெரியாமலேயே நான் அவர்களின் குறைகளைக் கேட்டு முருகனிடம் சிபாரிசு செய்வேன் என்பது போகரின் வாக்கு. இதனால்தான் பழனிக்கு செல்பவர்கள் முருகன் சன்னதிக்கு அடுத்ததாக போகர் சமாதிக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். உங்களுக்கும் பழனிமலை முருகனை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக சமாதிக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். நன்றி, வணக்கம்.